நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் காணவிருப்பது கூடலூர் பகுதி. கூடலூர் நகராட்சி பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் யானைகள் மக்கள் குடியிருக்கும் பஜார் பகுதியில், வீடுகள் நிறைந்த பகுதியில், மக்களுடைய நடமாட்டம் இருக்கும் பகுதியில் யானைகள் என்று அதிர்ச்சி தகவலை தந்திருக்கிறார்கள். ஆம், நமது கூடலூர் பகுதியில் காடுகள் நிறைந்த பகுதி, வனவிலங்குகள் நிறைந்த பகுதி என்பது நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் தற்சமயங்களில் யானைகளும் சிறுத்தை புலிகளும் கரடிகளும் என்று மக்கள் வசிக்கின்ற நிறைந்த பகுதி, பஜார் பகுதி என்று சொல்லக்கூடிய பகுதிகளிலே நடமாட்டம் தற்சமயம் அதிகளவு இருக்கிறது என்பது வேதனை கலந்த ஒரு உண்மையாக இருக்கிறது என்று மக்களும் சமூக நல ஆர்வலர்களும் இன்னும் பொதுமக்களும் இதை வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். இன்றைய தினம் நமது கூடலூர் பஜார் பகுதி என்று சொல்லுகின்ற சின்ன பள்ளிவாசல் பகுதி, அக்காடா சாலை, GTMO மருத்துவமனை பகுதியிலே இது குடிகள் நிறைந்து காடுகள் இல்லாத பகுதி. மக்கள் வீடு கட்டி குடி பல ஆண்டு காலமாக இருந்து வரக்கூடிய பகுதி. இது இரவும் பகலும் மக்களுடைய நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் யானையினுடைய நடமாட்டம் என்பது அதிர்ச்சியை தருகிறது, வேதனையை தருகிறது. எப்படி இதையெல்லாம் வனத்துறை அனுமதிக்கிறது? இந்த யானைகள் எப்படி எந்த வழியாக இந்த பஜார் பகுதிக்கு வந்தது என்று இன்றைக்கு சமூக நல ஆர்வலர்கள் கேள்வித்தனை கேட்டிருக்கிறார்கள். சுமார் 7 மணி அளவில் மாலை நேரம் கடந்து இரவை தொடுகின்ற வேளையில் இந்த யானை கூடலூர் பகுதி, அன்றைய கிருஷ்ணா லாட்ஜி என்று சொல்லுவார்கள், அதன் பகுதியிலே சாலையிலே சந்துக்குள் இருந்து வருகிறது. இது எங்கிருந்து வந்தது? எப்படி வந்தது? இது இந்த இடத்தில் காடுகள் எல்லாம் இல்லையே, காடுகள் இல்லாத இடத்தில் இந்த யானை எப்படி வந்தது என்று மக்கள் இன்றைக்கு கேள்விக்கரை தொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வந்த யானை அது அப்படியே மேலே ஏறி GTMO மருத்துவமனை அருகிலே செல்லுகின்ற ஃபுட்பாத் சிமெண்ட் சாலை வழியாக சாவகாசமாக அண்ணனடை 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 இது சின்ன இடை சின்ன இடை என்று சொல்லுவார்களே அல்லவா, அதை போல அண்ணனடை போட்டு போகிறது. மக்களெல்லாம் கூச்சலிடுகிறார்கள், சத்தமிடுகிறார்கள். சத்தமிட்டால் கூட இதையெல்லாம் கேட்டு நான் பழகியவனடா, இதுவெல்லாம் எனக்கு சகஜம், நீங்கள் எத்தனை வேண்டுமையானாலும் கத்திக்கொள்ளுங்கள், நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன், ஓட மாட்டேன் என்று சாவகாசமாக நடந்து செல்லுகிறது. இதையெல்லாம் பார்த்த மக்கள் வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். மக்கள் நடந்து செல்லுகின்ற பாதை, பள்ளிவாசலுக்கு மதரசாவுக்கு சென்றுவிட்டு குழந்தைகள் செல்லக்கூடிய நேரம், பள்ளிக்கூடம் டியூஷன் போன்ற பகுதிகளுக்கு சென்றுவிட்டு தங்களுடைய இல்லத்திற்கு பள்ளிக்கூட மாணவ மாணவிகள் செல்லக்கூடிய நேரம், வேலைக்கு சென்றவர்கள் வீடு திரும்புகின்ற வேளை, மருத்துவமனையிலே இருக்கின்ற நோயாளிகளை மக்கள் இரவு உணவு கொண்டு வருகின்ற நேரம், இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த கூடலூர் பஜார் பகுதியில் யானை நடந்து செல்லுகிறது என்று சொன்னால் வனத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? வனத்துறை இதையெல்லாம் பார்ப்பதில்லையா, கண்காணிப்பதில்லையா என்ற வேதனையை அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் தெரிவிக்கிறார்கள். இதை வனத்துறை கவனிக்குமா, நடவடிக்கை எடுக்குமா? இந்த யானை எந்த பகுதியிலே இருந்து வந்தது என்று ஒரு அறிவிப்பை தருவார்களா என்று மக்களும் சமூக நல ஆர்வலர்களும் எதிர்பார்க்கிறார்கள். இதை போல தேன் வயல் பகுதியிலும் இன்னும் முழம்பள்ளி பகுதியிலும் வருகின்ற யானைகளை கட்டுப்படுத்துவார்களா?
காட்டுக்குள் விரட்டுவார்களா? எங்கள் விவசாய நிலங்கள் பாழாகாமல் இருக்குமா? நாங்கள் விவசாயத்திற்கு வாங்கிய கடன் பட்டதை அடைக்க முடியுமா? வாழ்வில் நிம்மதியாக வாழ முடியுமா? நடவடிக்கை எடுக்குமா வனத்துறை என்று வேதனையோடு தெரிவித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்த பிறகு வனத்துறை நடவடிக்கை எடுக்கும், அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று அவர்களும் நம்புகிறார்கள், நாமும் நம்புகிறோம். எப்போதுதான் அந்த நடவடிக்கை என்பதுதான் தெரியவில்லை. அகழக்குழி வெட்டுகிறோம் என்று சொன்னார்கள், யானையை காட்டுக்குள் விரட்டுகிறோம் என்று சொன்னார்கள். எதுவும் நடக்கவில்லை என்பதுதான் உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்து, இதை பார்த்த பிறகாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு நகர்வள பகுதியில் உங்களிடத்தில் வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக, இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலே நீங்கள் காண வேண்டுமேயானால் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் கேளுங்கள். கிடைக்காத இடங்களில் எங்களுடைய நீலமலை தொலைக்காட்சி வேண்டும், நல்லதோர் நிகழ்ச்சி, உள்ளூர் செய்திகளை தந்து கொண்டிருக்கின்ற உன்னதமான தொலைக்காட்சி நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று அவரிடத்தில் அன்போடு கேளுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் இல்லத்திற்கு கட்டணத்தை செலுத்தித்தான் நீங்கள் உங்கள் இல்லங்களுக்கு நீங்கள் கேபிளை எடுத்திருக்கிறீர்கள். அந்த உரிமையோடு நீங்கள் அவரிடத்திலே கேளுங்கள். கேட்கின்ற உரிமை உங்களுக்கு உண்டு. அதை தருகின்ற கடமை உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டருக்கு உண்டு என்று தெரிவித்து, இதுபோல் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியில் எந்த நேரமும் எப்போதும் காண வேண்டுமே ஆனால் NMTV யூடியூப் பகுதியிலே சென்று நீங்கள் இதுவரை அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறுங்கள் என்று அன்போடு கேட்டு நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்